அந்த ஓரத்தில் பெட்டி அங்கே வைங்க முதல்ல தலை மேக்க வரட்டும். முதல்ல ஸ்ட்ரெச்சர் வெளியிடுங்க. கைத்த போட அடியில கைத்த ரெண்டு கையில் போடுற அடியில. ஆமா இந்த வலிக்குது அங்க கயிறு வேண்டாம். அந்த பக்கம் அந்த பக்கம் கயிறு ரெண்டு கயிறு போட்டு வேண்டாம். வலிக்கு வேணா அவசரம் போடு அவ்வளவுதான். போடு இன்னைக்கு கீழே வைக்க கயிறு போட்டு. தேவி தேவம் இருக்காங்க. சரி பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அருமையான தாயார் மைக்கேல் அம்மாள் அவர்களுடைய அந்த சரீரத்தை நல்லபடியாக நம்பிக்கைக்காக விதைக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த அடக்க ஆராதனையினுடைய துவக்கத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் பால் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ஜான் துரைராஜ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவாங்க. தேவனே நான் உமதண்டையில் கிருபையாக வீடாய் எழுந்துய கல்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இம்முனியில் இன்னும் நெருங்கி சேர்வதே வானமண்டலம் கடந்து பறந்து மேலே பின்பு எழுந்தால் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் அருமையான தாயார் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நியமித்திருக்கிறதான இலை வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. உட்கார்ந்து வசனத்தை கேட்டதான ஒரு அருமையான ஒரு தாயார் இன்றைக்கு அவர்கள்
கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமோ ஒரு முக பாவனைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்ல. இப்போ நாங்கள் மாத்திரமில்ல, இந்த மாத்திரமில்ல, அந்த சுவையில ஒன்று விசேஷமான ஒரு காரியம் இருக்கும். அதை என்னவென்று சொன்னால் அது அன்போடு கூட கலந்து கொண்டதான ஒரு உணவு. நாங்கெல்லாம் சாப்பிட்றோங்கன்னு சொன்னா எவ்வளவோ கம்பல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் வந்து கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க 2 மணி வரைக்கும் தூங்க ஆண்டவருக்கு அருமையா இருக்கிறது. இந்த பூமியில வாழும்போது நற்கிரையோடு கூட வாழ்ந்தார்கள், பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்தார்கள், தேவனை வாஞ்சித்து வாழ்ந்தார்கள், தேவனை ஆராதித்து வாழ்ந்தார்கள், தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள், வேத வசனத்தின்படி வாழ்ந்து இந்த நல்ல நாளிலே ஆணுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க நாம் அறிந்து கொள்ளுவது அதுதான். நமக்கும் ஒரு நாளிலே இந்த நிலைமை இருக்கும். அந்த ஒரு நிலைமையிலே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இது போல நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கும் ஒரு அமைதியான சமாதானமான ஒரு இடம் பரலோகத்தில் இருக்குது என்பதற்கு அருமையான தாயார் ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க. கர்த்தர் தாமே நல்ல நேரத்திலும் கூட நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் மற்றபடி மற்ற காரியங்களையெல்லாம் நமக்கு ஆறுதலாக மூடிங்க. கீழே போகும், கீழே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேலன்ஸ் வெட்டியோட அப்படியே தூக்கு. இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. ராஜே கயிறு நல்ல கயிறு கொஞ்சம் உள்ள வந்து எழுங்க. பேலன்ஸ் ஒரே மாதிரி பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணு. அந்த தலையணித்துக்கு போடுல போட்டுருல போடு. கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குப்படியாக அருமையான தாயார் இன்றைக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். அதுபோல என்னுடைய மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே அவனை நான் எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் நம்பி அழிவுள்ளது அழியாமையையும் சாவுக்கேதுவானது சாவாமையையும் தரித்து கொள்ளும்படியாக அது எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வாங்க. யாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அருமையான தாயாரை இந்த பூமியில கற்றுத் தந்து நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க கத்தர் கூட இருந்தால் நல்ல பிள்ளைகளை மருமக்கமாக பேர பிள்ளைகள் அதிலிருந்து நிறைய ஊழியர்களை உருவாக்கவும் பிள்ளைகள் ஊழியர் செய்யவும் கத்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அருமையான